கற்றுக்கொள்வேன், கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு 7 விடயங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். சோ நான் வேதத்தை என்ன செய்வேன் அப்படிங்கறது குறித்து பார்த்ததுக்கு பிறகு 2 வாரங்கள். அதுக்கு பிறகு வேதம் என்னை என்ன செய்கிறது அப்படிங்கறத நாங்க பார்த்தனாங்க. வேதம் என்ன செய்கிறது. அதுல நாங்க 3 விஷயங்கள் போன கிழமை பார்த்தனாங்க. ஒண்ணு தண்ணீர் போல அது என்னை சுத்திகரிக்கிறது. அது வாலிபன் தன்னன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான்ங்கிற வசனத்தை நாங்க பார்த்தோம். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரத்தை பத்தி நாங்க பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தினாலே சீஷர்கள் சுத்தமா இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்த்தனாங்க. அதே மாதிரி வேதம் என்னை ஒரு நெருப்பு மாதிரி, ஒரு அக்கினி போல சுத்திகரிக்கிறது. அதையும் நாங்க போன கிழமை பார்த்தனாங்க. எரேமியா 23:29 அது ஒரு புடமிடுகிறவன் அக்கினியை போல இருக்கிறது மல்கியா புத்தகத்துல சொல்லியிருக்கு. ஒரு மலையை உருக்குற அக்கினியை போல இருக்கிறதுன்னு சங்கீதம் 147 சொல்லப்பட்டிருக்கு. அதே போல எங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறது ஒன்றாய் இருக்கிறது. எங்களுக்குள்ள